ஒரு மலை அடிவாரத்துல ஒரு ஜென் ஆசிரமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த ஆசிரமத்துல ஒரு தலைமை குரு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு கீழே நிறைய சீடர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தினமும் சாயங்கால நேரத்துல எல்லா சீடர்களும் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில இந்த தலைமை குரு பேசுவாரு. எல்லா சீடர்களுமே அவங்க கிட்ட இருக்க சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கேட்பாங்க. சீடர்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே அந்த தலைமை குரு நிவர்த்தி பண்ணுவாரு. இப்படியே காலங்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் எல்லா சீடர்களும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த செருந்துறவி அவருடைய கையில நிறைய வெள்ளைத்தாள்களோட வந்தாரு. எல்லா சீடர்கள்கிட்டையுமே ஒவ்வொரு வெள்ளைத்தாளை கொடுக்க சொன்னாரு. சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இது கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையில வாங்கிட்டாங்க. ஆனா எல்லாரையுமே அந்த வெள்ளைத்தாளை கீழே கவிழ்த்தி வைக்க சொன்னாரு. எல்லாருக்கிட்டையும் அந்த வெள்ளைத்தாள் போனதுக்கு அப்புறமா ஒரே சமயத்துல எல்லாருமே அந்த வெள்ளைத்தாளை திறந்து பார்க்க சொன்னாரு. அதுல பார்த்தா எதுவுமே எழுதலை. இப்போ எல்லா சீடர்களும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்மளுடைய குரு ஏதோ ஒரு தேர்வு மாதிரி வைக்க போறாருன்னு நினைக்கிறேன். அந்த தேர்வுக்கான கேள்விகள் தான் அந்த வெள்ளைத்தாள்ல அச்சிடப்பட்டிருக்கு, அதை நம்ம எழுதணும் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்து எதுவுமே நடக்கல. அந்த வெள்ளைத்தாள்ல எந்த ஒரு எழுத்துக்களுமே அச்சிடப்படலை. என்னது இது, வெறும் வெள்ளைத்தாளா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரோட வெள்ளைத்தாள்லுமே சரியா மையத்துல ஒரு சின்னதா ஒரு கருப்பு புள்ளி ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த தலைமை குரு பேசுறாரு, இங்க பாருங்கப்பா, இப்போ எல்லாரோட கையிலையுமே ஒரு வெள்ளைத்தாள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட மத்தியில ஒரு கருப்பு புள்ளி ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க என்ன பாக்குறீங்க அப்படிங்கிறத இன்னொரு தாள் கொடுக்குறோம், அதுல எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த சீடர்களுக்கு ஒன்றும் புரியல. சரி, இதுவும் ஒரு விதமான தேர்வு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீடர்களுமே அவங்க மனசுல என்ன தோணுதோ அந்த விஷயத்த எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அந்த கருப்பு புள்ளி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அந்த கருப்பு புள்ளியோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அந்த கருப்பு புள்ளி எந்த அளவுக்கு அடர் நிறமா இருக்கு, இல்ல ரொம்ப வெளிரிய கருமை நிறத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கருப்பு புள்ளியை பத்தி பல விதமா யோசிச்சு எழுதுறாங்க. இன்னும் ஒரு சில சீடர்கள்லாம் அந்த ஒரே ஒரு கருப்பு புள்ளியை வச்சு நிறைய கதைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த செருந்துறவி எல்லாருடைய பேப்பரையுமே வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பரையுமே படிச்சு பாக்குறாரு. ஒரு வழியா எல்லா விடைத்தாள்களையுமே படிச்சு முடிச்சுட்டு இப்ப அந்த செருந்துறவி சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, உங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரியான வெள்ளைத்தாள் தான் கொடுத்தேன். அந்த பேப்பர்ல ஒரே ஒரு கருப்பு புள்ளி தான் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை பத்தி எழுத சொன்ன உடனே இங்க இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரியான பதில தான் எழுதியிருக்கீங்க. எல்லா சீடர்களுமே அந்த கருப்பு புள்ளியை பத்தி மட்டும் தான் எழுதியிருக்கீங்க. ஒரு சிலர் அந்த கருப்பு புள்ளி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அந்த பேப்பரோட மத்தியில அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர் அந்த கருப்பு புள்ளி நல்ல வட்ட வடிவத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதோட வடிவத்தை பத்தி எழுதியிருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் அதோட நிறத்தை பத்தி எழுதியிருக்கீங்க. இன்னும் ஒரு சில சீடர்கள்லாம் அதை பத்தின ஒரு சில கதைகள்லாம் எழுதியிருக்கீங்க. எல்லாருமே அந்த கருப்பு புள்ளியை மட்டுமே மையமா வச்சு உங்களுடைய விடைகளை எழுதியிருக்கீங்க. ஆனா அந்த கருப்பு புள்ளியை தவிர எவ்வளவு பெரிய வெள்ளைத்தாள் இருக்கு, அதை பத்தி நீங்க ஒரே ஒரு வார்த்தை கூட எழுதலையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போதான் இந்த சீடர்களுக்கு எல்லாருக்குமே புரியுது, அவ்வளோ பெரிய வெள்ளைத்தாள்ல ஒரே சின்னதா இருக்கிற கருப்பு புள்ளியை பத்தி மட்டுமே எல்லாருடைய யோசனையுமே இருந்துச்சே தவிர அந்த கருப்பு புள்ளியை தாண்டி அவ்வளோ பெரிய வெள்ளைத்தாள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவங்க மனசுக்கு கூட எட்டல. அதை பத்தின ஒரே ஒரு சின்ன யோசனை கூட அவங்களுக்கு வரல. உடனே எல்லாருமே, குருவே, அந்த மாதிரி ஒரு யோசனை கூட எங்களுக்கு வரல, நீங்க கொடுத்த உடனே எங்க கண்களுக்கு அந்த கருப்பு புள்ளி மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, அதை பத்தி மட்டும்தான் எழுதணும்னு எங்க மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதை தவிர அவ்வளோ பெரிய இடம் வெள்ளையா இருக்கு, அதை பத்தி எழுதலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட எங்களுக்கு வரல, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீடர்களுமே ஒருமித்த குரல்ல அந்த செருந்துறவி கிட்ட கேட்கிறாங்க. உடனே அந்த துறவி சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, இப்ப நான் சொன்ன இந்த தேர்வுங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கருப்பு புள்ளி மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலுமே தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த வெள்ளைத்தாள் மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுடைய குடும்பம், நீங்க செய்யற வேலை, இல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த சின்ன பிரச்சனை இந்த முக்கியத்துவம் வாய்ந்த எல்லா விஷயங்களுமே மறக்கடிச்சிரும். அந்த பிரச்சனைகளை பத்தி மட்டும்தான் உங்க மனசுக்குள்ளார
எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்க காலையில எழுந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியா பண்ணிக்கிட்டு வந்திருப்பீங்க. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். நல்லபடியா சாப்பிட்டுருப்பீங்க. அந்த சாப்பாடு வந்து அவ்வளோ சுவையா இருந்திருக்கும். இப்படி எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோட்ல போகும்போது ஒரு நபர் கூட சின்ன தகராறு, அவர் வந்து உங்களை திட்டிடுறாரு வச்சுங்களேன். அவர் திட்டின அந்த விஷயம் அந்த நாள் முழுவதுமே உங்க மனசுக்குள்ளார உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை தவிர்த்து எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனா அந்த நல்ல விஷயங்கள் எதுவுமே உங்க மனசுல தங்காது. அந்த ஒரே ஒரு சின்ன பிரச்சனை உங்க மனசுக்குள்ளார உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால இதுக்கப்புறம் எப்பவுமே அந்த வெள்ளைத்தாள் மாதிரி அந்த கருப்பு புள்ளியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அந்த வெள்ளைத்தாள் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பல விஷயங்கள் இருக்கு. அதுல நீங்க உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. அந்த கருப்பு புள்ளி அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நீங்க தவிர்க்கவே முடியாது. அதனால அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்னைக்குமே நிரந்தரமான ஒரு விஷயங்கள் தான். ஆனா அந்த பிரச்சனைகளை தாண்டி எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு. அவ்வளோ அழகான வாழ்க்கை இருக்கு. அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாத்தையுமே அந்த சின்ன பிரச்சனை மறக்கடிக்க செய்யாம நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த அந்த சென் துறவி அவங்களோட சீடர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப இந்த கதையில வந்தது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா தான் தொடங்குவோம். ஆனா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அந்த நாளையே நம்மளை வந்து மொத்தமா டிஸ்டர்ப் பண்ணி விட்டுடும். நீங்க போய்கிட்டு இருக்கும்போது பேருந்துல நடத்துனரோட ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு முழுவதுமே நீங்க ஆபீஸ்லயே ஆகட்டும் உங்க வீட்லயே ஆகட்டும் யாருக்கிட்டையுமே சரியா பேச முடியாது. மற்றவங்க எல்லாம் ரொம்ப சகஜமா பேசினா கூட உங்களால சகஜமா பேச முடியாது. எவ்வளவோ மகிழ்ச்சியான தருணங்கள் உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். ஆனா அன்றைய நாள்ல அன்னைக்கு காலையில நடந்த அந்த சின்ன பிரச்சனை உங்க மனசுக்குள்ளார உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த வெள்ளைத்தாள்ல இருந்த அந்த கருப்பு புள்ளி மாதிரி உங்க முழு மனசுமே அந்த பிரச்சனையை நோக்கி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க அந்த கருப்பு புள்ளி இருக்கிறத மறந்துட்டு அந்த கருப்பு புள்ளியை விட அந்த வெள்ளைத்தாள்ல நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்கு. அந்த மகிழ்ச்சியான விஷயங்கள்ல உங்களுடைய எண்ண ஓட்டங்களை செலுத்துங்க. கண்டிப்பா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பெரிய சந்தோஷங்களை அழிச்சிடாம பாத்துங்க. கண்டிப்பா எல்லா மனிதர்களுமே ஒரு மகிழ்ச்சியான மனிதர்களா வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.